அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வழக்கமா எங்க ஊர்ல இருக்கிற ரேஷன் கடையில ரேஷன் பொருட்களை வாங்க அப்பப்போ போறது உண்டு. அப்படி போற சமயங்கள்ல அங்க பாத்தீங்கன்னா வழக்கமாவே ஆண்களுக்கு ஒரு கியூவும் பெண்களுக்கு ஒரு கியூவுமா இருப்பாங்க. சில சமயங்கள்ல ஆண்கள் கியூல ஒரு 10 பேரு 12 பேரு, பெண்கள் கியூல ஒரு 10 15 பேரு அப்படி நின்று கியூல நின்று தான் வாங்குவாங்க. தனித்தனியான கியூ. இந்த கியூகள்ல வாலிப பிள்ளைகளும் நிற்பாங்க, பெரியவங்களும் நிற்பாங்க, குறிப்பா வயோதிகர்களும் நிற்பாங்க. அந்த வயோதிகர்கள் சில சமயம் அவங்களால ரொம்ப நேரம் கியூல நிற்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட, "பா, என்னால நிற்க முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, வெயில் என்னால முடியல, நான் செத்த நேரம் அப்படி அந்த நிழல்ல போய் உக்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் நிழல்லையே உக்காந்துக்குவாங்க. அப்புறமா என்னுடைய டேர்ன் வரும்பொழுது, "கூப்பிடுப்பா, நான் பொருட்களை வாங்கிக்கிறேன், என்னால கியூல நிற்க முடியலன்னு" சொல்லிட்டு போய் உட்கார்ந்துக்கிறதும் உண்டு. அந்த ரேஷன் கடையை ஒட்டி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில் தான் நான் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடி அந்த ஆலமரத்தடியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் நான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அங்கதான் படித்தேன். பால்வாடி கூட அங்கதான் இருக்கு. அந்த ஆலமரத்து நிழல்ல தான் இந்த வயோதிகர்கள் எல்லாம் செத்த நேரம் இளைப்பாறுவார்கள். இது வழக்கமா நடக்கிறது தான். ஸோ நான் எப்போ போனாலும் கியூவில் நின்றுட்டு தான் வாங்குவேன். அவங்க 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கியூவில் நின்றுட்டு தான் வாங்குவேன். ரொம்ப வயசுக்கு முடியல, என்னால் நிற்கவே முடியல அப்படிங்கிறவங்க அந்த லைனில் இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மாத்திரம் போய் பில்லு போட்டு பொருட்களை வாங்கிக்கிறதும் உண்டு. சில சமயங்கள் அதுவும் நடக்கும். ஆனா பல சமயங்கள்ல இந்த முறையான கியூல நின்று பொருட்களை வாங்குற இந்த முறையான அணுகுமுறையை மீறி இந்த கிராமங்கள்ல இருக்கிற சில கொடியவர்கள், சில பண்படாதவர்கள் இந்த வழக்கத்திற்கு மாறா நேரா உள்ள போயிட்டு அவங்களுடைய அதிகார தோரணையில அந்த அதிகார வர்க்க திமிர்ல நேரா உள்ள போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு நிக்காம எடுத்துட்டு போறதும் உண்டு. இவங்களெல்லாம் பாக்குறச்ச அந்த கியூல நிக்கிற எல்லாருக்குமே வயிற்றுச்சலா இருக்கும். நம்ம எல்லாம் மணிக்கணக்கா வேகாத வெயில்ல நின்றுட்டு இருக்கோம். ஆனா இப்படி அநியாயம் பண்ணிட்டு வாங்கிட்டு போறாங்களேன்னு தன்னுடைய மனசுக்குள்ளவே நொந்துக்கிட்டு கேட்க முடியாம அப்பாவி மக்களாய், புழுக்களாய், ஒடுக்கப்பட்ட மக்களாய் அவர்களுடைய மனக்குரல் வெளியே கேட்காம அவங்களுடைய மனதளவிலேயே அது பொசுங்கி விடுகிற அந்த காட்சிகளும் அந்த அவல நிலைகளும் அதை கண்டு நம்ம பார்க்கும்போது நம்முடைய மனசே ரொம்ப வேதனைப்படும். மனசுக்குள்ள குமரிக்குவாங்க, நான் வயசானவன் நிக்கிறேன், என்னால நிக்க கூட முடியல, நான் நிக்கிறேன், வயசானவன் 80 வயசு கிழவன் கேள்வி நான் நிக்கிறேன், அறியாதவன் நின்று வாங்கிட்டு போனா என்ன, அவனுக்கு என்ன ரொம்ப பணம் வந்துடுச்சா, நேரா உள்ள போயிட்டு பொருள் வாங்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது பொங்கி எழுந்து ஓரிரு வார்த்தைகளை பேசிடுறதும் உண்டு. அப்படி பேசிட்டு அவங்களே வருத்தப்படுறதும் உண்டு. நான் இப்படி பேசிட்டேனே, நாளைக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுற அந்த சூழ்நிலையும் நான் பார்த்துருக்கிறோம். நான் உண்மையிலேயே பொதுவா கேட்கிறேன், நீங்க கியூல அப்படியே நிக்காம நேரா போயிட்டு பொருளை வாங்கிட்டு போறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷ பிறவிகள் தானா? நீங்கள் எல்லாம் படித்தவர்களா, பண்பட்டவர்களா? நீங்கள் எல்லாம் இந்த கியூல நின்று வாங்கிட்டு போறவங்களோட எந்த விதத்துல நீங்கெல்லாம் உயர்ந்தவர்கள்? நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா?
இல்ல இல்ல இராணுவத்துல வந்து உயிர் துறந்த பிள்ளைகளுடைய பெற்றோரா? உங்களுக்கு எந்த அடிப்படையில, எந்த முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள்லாம் ரேஷன் கடையில போயிட்டு முன்னாடி பொருள் வாங்கிட்டு போறீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு அதற்கான அருகதை என்ன இருக்கு? ஒரு ஈனப் பிறவி சமுதாயத்துல ஒரு நிலையில் இழிவாய் நடந்து கொள்ளுகிற ஒரு ஈனப் பிறவி, ஒரு ஜந்து, ஒரு அக்ரிணை, இன்னும் குறிப்பா சொல்லப்படும். நீங்கெல்லாம் மனுஷர்களே கிடையாது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சிகளே கிடையாது. அழகா வாங்கலேன், மக்களோடு மக்களா இயல்பா கியூல நில்லுங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி அங்க மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க நலம் விசாரிச்சு, எல்லாருடைய பெரியம்மா எப்படி இருக்கிறீங்க, பெரியப்பா எப்படி இருக்கிறீங்க, தாத்தா எப்படி இருக்கிறீங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரோடைய அன்பா அந்த ரேஷன் கடையில வர்றவங்களோட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசி கியூல நின்று பொருட்களை வாங்கிட்டு போனா உங்களை வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. பாருப்பா அவ்வளவு பணம் இருந்து கூட கியூல நின்று வாங்கிட்டு போறாருப்பா, பெரிய மனுஷன்ப்பா, இவர் தான்ப்பா பெரிய மனுஷன். உண்மையிலேயே அவங்களுடைய மனம் வந்து உண்மையிலேயே அவங்களை பாராட்டி மனதார அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவிப்பார்கள். நீ நல்லா படிச்சவனாரு, நல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனாரு, இல்ல அரசியல்வாதியாரு, அரசியல் செல்வாக்கு பெற்றவனாயிரு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய குரலை உயர்த்தி கெட்ட வார்த்தையில பலதை வந்து பேசிட்டு தான் தான் வந்து இந்த சமுதாயத்துல உயர்ந்தவன்னு உயர்ந்தவன்னு காட்டிட்டு உன்னுடைய பண திமிரை வந்து காட்டிட்டு போற வர்றவங்கள எதிர்த்து கேள்வி கேட்காதவங்கள 4 அடி அடிச்சுட்டு நீ பெரியவன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதுல ஒரு ஃபியரை வந்து மக்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அதுல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்னா உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிரிவி நேரா கியூல போய் பொருள் வாங்குற ஒரு அற்ப சொற்ப ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். உங்களுடைய மனமெல்லாம் அதை ஒரு நிமிஷம் அதை ஏன் சிந்திக்க கூடாது? கியூல நிக்கிறாங்களே, தள்ளாத வயசுல கூட நிக்க முடியாம இடுப்பு வலியில கூட கால் வலியில கூட வேகாத வெயில்ல கூட பொருட்படுத்தாம கியூல நின்று அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போறாங்களே, அவங்களுக்கு முன்னாடி நீங்க செய்யறதெல்லாம் மிகவும் அநியாயம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து உங்களை வந்து யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. பட் மேல ஒருத்தர் பார்த்துட்டே தான் இருக்கிறான். எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். காலம்தான் பதில் சொல். உங்களுக்கான இந்த அநியாயத்தினை காலம்தான் பதில் சொல்லும். ஒரு 1/2 மணி நேரம் உங்களால வெயிட் பண்ண முடியல. நீங்க எல்லாம் மனுஷர்களா? அடுத்தவனுடைய வாயை அடைச்சிட்டு அடுத்தவனை வந்து ஒரு அதட்டு போட்டுட்டு உள்ள போயிட்டு பொருள் வாங்கிட்டு போறதுல அதுதான் உன்னுடைய வீரத்தனமா? இதுதான் என்னுடைய ஆதங்கம். சோ மக்களே, உங்களுக்கு உண்மையிலேயே மதிப்பு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மதிப்பு உயரணும்னு நினைச்சீங்கன்னா மக்களோட மக்களா கியூல நின்று வாங்கிட்டு போங்கய்யா. அதுலதான் என் உண்மையான மரியாதையே இருக்கு. நான் இங்க ஒருத்தரை உதாரணமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சினிமாவில், தமிழ் சினிமாவில் புதிய உச்சத்துல இருக்கிற அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்களை பாருங்க. சாதாரணமா மக்களோட மக்களா கியூல நின்று எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாரு. ஒரு ஓட்டு போடுறதுக்கு கூட மக்களோட மக்களா கியூல நின்று ஓட்டு போட்டுட்டு போறாரு. அதனாலதான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எல்லா ரசிகர்களும். அவர் நல்லா நடிக்கிறாரு நடிக்கல அது அப்பாற்பட்ட விஷயம். அதுக்கும் மேல அவர் ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனிதாபம் மிக்க ஒரு மனுஷன், சக மனிதர்களை புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷன். ஒரு 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 50,000 1,00,000 ஒரு கையில வச்சுட்டு அது ஒரு பெரிய பணம்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய அதிகாரத்தை வந்து காட்டி ஏழை சாலைகளை வந்து மிரட்டி அவங்கள வந்து கூனி குறுக பண்ணி நீங்க ஏன் உங்களுடைய அதிகாரத்தை மிக காட்டணும்? புரிந்து கொள்ளுங்கள். இனி நாம் சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளை கடந்து விட்டோம். உலக அரங்கில் இந்தியாவை கண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள், பெருமிதப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பாரத பூமியில இன்னும் கூட இந்த அடக்குமுறைகள்,
இன்னும் கூட இந்த அத்துமீறல்கள் இது வேண்டாம். இது மனித குலத்திற்கு நல்லதல்ல. இன்னும் மழை பெய்கிறது என்றால் எங்கோ ஒரு மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநியாயம் செய்யாதீர்கள். இது ஒரு சின்ன விஷயம்தான். இது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனா அந்த கடும் வெயில்ல நிற்கும் பொழுது கோபம் வரும் பாருங்க. கோபம் பொத்துக்கிட்டு வரும். ஆனா கேட்க முடியாத மௌனிகளாய் அங்க தினம் தினம் ரேஷன்ல பொருட்கள் வாங்கும் போதெல்லாம் செத்து செத்து போறாங்களே மக்கள், அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே போல நான் ஒரு கேள்வியும் கேட்கிறேன் அந்த கியூல நிக்கிற மக்களை, நீங்க ஏன் வந்து அந்த அது போல நபர்களை பார்த்து நீங்க ஏன் ஒதுங்கி போறீங்க, ஓடி ஒளியறீங்க? அது சாக்கடை தான். ஆனா அதுக்காக நீங்க வந்து உங்களுடைய உரிமையும் உங்களுடைய தன்மானத்தையும் நீங்க எந்த விதத்திலயும் விட்டு கொடுக்கவே கூடாது. 2 நாளைக்கு நீங்க தொடர்ந்து கேளுங்க, 3வது நாள் பயந்து கியூல நிப்பாங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு பயப்படணும்? அவங்க என்ன உனக்கு படி அளக்குறாங்களா? உங்களுக்கு சோறு போடுறாங்களா? பசின்னு போனாக்கா சோறு போடுவாங்களா? எச்ச கையில காக்கா ஓட்டாதவங்க அவங்க எல்லாம். அவங்களுக்கு ஏன் நீங்க பயப்படணும்? இன்னும் ஏன் நீங்க கூனி குறுகி அவங்களுக்கு சலாம் போட்டு அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கணும்? உங்க வீட்டு சாப்பாட்டை நீங்க சாப்பிடுறீங்க, உங்க உழைப்பை நீங்க சாப்பிடுறீங்க. இது போல ஈனப்பிறவிகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். சும்மா குரலை உயர்த்தி பேசி சில கெட்ட வார்த்தையில பேசுறதுனால அவன் பெரிய ஆளுன்னா அது அது அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மம் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மனுஷனுக்கான ஒரு அடையாளமா போயிடுச்சு. எடுத்த உடனே ஒரு கெட்ட வார்த்தை, ஏய் அப்படின்ற எடுத்த உடனே ஒரு அதிகார தோரணையில ஒரு கெட்ட வார்த்தை வாயில வந்தா அவன் பெரிய மனுஷன்னு நம்மெல்லாம் ஒரு ஒரு அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கிறோம். பெரிய மனுஷன் என்பவன் கெட்ட வார்த்தைகளை பேசுபவன் அல்ல. தன்னுடைய தன்னுடைய கோபதாபங்களை பண்படுத்தி யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவன் தான் பெரிய மனுஷன். அடுத்தவர்களுடைய மனநிலையை அடுத்தவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளுபவன் தான் பெரிய மனுஷன். அவனை விட்டுட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்ல நடுத்தரில் நின்றுட்டு குரலை உயர்த்தி போற ஈன பிறவிகளை 4 பேரை கூப்பிட்டு அடிச்சுட்டு நீ பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுல என்ன என்ன ஒரு ஒரு பெரிய பலம் இருக்க முடியும்? ஒரு பெருந்தன்மை என்ன இருக்க முடியும்? ஒரு பெரிய மனுஷன் உன்னால எப்படி காட்டிக்க முடியும்? அதே போல கியூல நிக்கிறவங்க கூட எதிர்த்து கேளுங்க. என்னைக்குமே வந்து கூனி குறுகி சலாம் போட்டு இந்த மனநிலை வந்து உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியினை முடமாக்கிவிடும். நீங்கள் வளரவே முடியாது. நீங்க எந்த காலத்துக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து உயரவே முடியாது. இது சுதந்திர இந்தியா. நம்ம யாருக்கும் அடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய உரிமையை தான் நம்ம கேட்கிறோம். எதிர்த்து கேளுங்க, தவறே இல்லை. அது மாதிரி மௌனிகளா ஊமைகளா நான் போட்டோம் அப்படின்னு எல்லாம் இருக்காதீங்க. ஒரு 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 பொறுப்பற்ற நிலையில நீங்க இருக்கிறதுனால அவங்க எல்லாம் உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ கியூல நிக்கிற உங்களுக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். தயவு செய்து இது போன்ற மக்களை வந்து எதிர்த்து கேளுங்கள். 4 தடவை நீங்கள் எதிர்த்து கேட்டால் 5வது தடவை அவனுக்கே அச்சம் பிறக்கும். நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதனால வந்து நீங்க அதை கிளைம் பண்ணுங்க. உங்களுடைய தன்மானத்தை உங்களுடைய உரிமையை நீங்க யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரை இந்த காணொலி காட்சியினை பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி.